வணக்கம், இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. கடந்த மாதம் செப்டம்பர் 29ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய கரூர் கூட்டம். அப்பொழுது நடந்த அந்த அசம்பாவிதமான சம்பவம் மாறி மாறி யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்று விரல்களை மாட்டி காட்டிக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு அது தொடர்பாக சட்டமன்றத்தில் இன்று முதல் நாளாக சட்டமன்றம் கூடப்பட்டது. அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்கள் தரப்பு அரசு தரப்பு விளக்கத்தை முன் வச்சார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான எதிர்வினைகளை ஆற்றினார் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப விவரமாமே, அதாவது ரொம்ப டீடைல்டு ரிப்போர்ட்டா அதை பத்தி பேசியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் அவர்கள் தரப்புல, அதாவது தாவேகா தரப்புல 10,000 பேர் தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுடைய காவல்துறை அதற்கு மேல வருவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முன்னாடி செஞ்சிருந்தாங்க அப்படின்ற கருத்தை அவர் பதிவு பண்ணார். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 27ஆம் தேதி என்னென்ன நடந்தது அப்படின்றத அவர் ஒரு டைம் லைன் மாதிரி சொல்றாரு. அதாவது விஜய் அவர்கள் சென்னையில இருந்து காலையில் 8:40க்கு கிளம்பி திருச்சிக்கு 9:25க்கு ரீச் ஆகுறாரு. அங்க இருந்து அவர் நாமக்கலுக்கு போறாரு. பின்பு அதன் பிறகு கரூருக்கு 7 மணிக்கு தான் அவர் வராரு. ஸோ அவங்க கொடுத்த பெர்மிஷன் கேட்டது 3 to 10. ஸோ இதுக்குள்ள எப்ப வேணாலும் விஜய் அவர்கள் வரலாம். ஸோ அதுல யாருமே கேள்வி எழுப்ப முடியாது. ஆனா அவங்களுடைய சோஷியல் மீடியாலையும் அவங்களுடைய பொதுச் செயலாளர் 12 மணிக்கே விஜய் வருவாரு அப்படின்ற கருத்தை அவங்க சைட்ல அவங்க போஸ்ட் பண்ணனால தான் மக்கள் இவ்வளவு சீக்கிரமாக வந்ததுனாலையும் இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத கோட் பண்றேன். இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றதே காலதாமதம் தான். தாவேகாவுடைய தலைவர் காலதாமதம் வந்ததுதான் காரணம் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோட் பண்றாரு அப்படின்னாலும் எந்த இடத்துலயும் விஜய் அவருடைய பேரை அவர் குறிப்பிடவே இல்லை. தாவேகாவின் தலைவர், தாவேகாவின் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர கட்சியில இருக்கிற பேரை எதுவுமே ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மக்களுக்கு அங்க தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அதிகாரிகள் ரசிகர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, இல்லைன்னா பெண்களுக்கான கழிவறை, இதை எதையுமே அவங்க ஏற்பாடு செய்யல. சோ ஏற்பாட்டு நிகழ்ச்சியாளர்கள் அதை சரியாக பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணல அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் அவர் கோட் பண்றாரு. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அதிமுக அவங்களுடைய கூட்டத்தை அங்க போட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவம் நடக்கல. ஏன்னா அதிமுக கட்டுப்பாட்டோட அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் சரியாக அந்த விஷயத்த பண்ணனால தான் இது நடந்துச்சு. ஸோ அவங்க தாவேகா தரப்புல தான் இந்த தவறு இருக்கு அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் அதாவது அங்க இருந்த ஆணையர் விஜய் அவர்கள் உள்ள வரும்போதே கூட்ட நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அங்க இருக்க அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருக்கு கரூர்ல, ஸோ இங்கேயே உங்க கூட்டத்தை ஆரம்பிச்சிருங்க, இன்னும் உள்ள போகும்போது கிரௌட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தாவேகா கட்சி நிர்வாகிகள் இல்ல முடியாது, தலைவர் எங்க சொன்னாரோ அங்கதான் அவர் அவருடைய இதை பேசுவாரு அப்படின்னு இணை செயலாளர், தாவேகாவின் இணை செயலாளர் இந்த விஷயத்த சொன்னனால்தான் போலீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டாங்க. ஆனா போலீஸ் முன்னாடி அங்க போக வேணாம்னு சொன்னாங்க. தாவேகாவின் இணை செயலாளர் தான் கேட்காம உள்ள கொண்டு போய், ஏன்னா அந்த போலீஸ் சொன்ன அந்த பர்டிகுலர் இடம் அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த கூட்டம் உள்ள அப்படியே அவரோட வண்டி போகும்போது கிரௌட் அப்படியே நிலை தடுமாற ஆரம்பிச்சது அப்பத்துல இருந்து. ஸோ போலீஸ் சொன்ன மாதிரி அங்கேயே வச்சிருந்தா இந்த அசம்பாவித சம்பவம் நடந்திருக்காது, இவங்க இல்ல அங்க சொன்ன இடத்துல வச்சுதான் பேசுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீட்டர்ஸ் உள்ள போய் தான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னு. இந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரை நம்ம அன்னைக்கே கேட்டிருப்போம். ஏன்னா தாவேகாவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்க மக்கள் அடிபட்ட போது எதுக்கு இங்கேருந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க, பக்கத்துல எவ்வளவு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது, அக்ஷயா மருத்துவமனையும் அங்க இருந்தது அப்படின்றத கோட் பண்ணாங்க. ஸோ அங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே, எதனால கரூர் அரசு மருத்துவமனை வரைக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க அப்படின்ற கேள்வி அன்னைக்கே தாவேகாவினர் எழுப்பியிருந்தாங்க. முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே அழுத்தமா சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவுடைய கட்டுப்பாடின்மை, அதே மாதிரி அவங்களுடைய பிடிவாதம். இங்க பண்ணுங்கன்னு சொல்லப்போ கேட்காம அவங்க தான் உள்ள வரைக்கும் போய் பேசினாங்க அப்படின்ற அந்த பிடிவாதத்தை சொல்றாங்க. சோ வேலுச்சாமிபுரம் அதுதான் சரியில்லைன்னு தாவேகா சொன்னதுக்கு அதிமுக கட்சி அங்கதானே கூட்டம் போட்டது, அப்போ எதுவுமே நடக்கல, சோ அவங்க சரியாக கட்டுப்பாட்டோட இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அவர் கோட் பண்றாரு. கரூர்ல இந்த சம்பவம் நடந்த உடனேயே என்னால அமைதியா இருக்க முடியல, எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாமே அங்க அசம்பிள் ஆனாங்க. என்ன தேவைகள் மக்களுக்கு தேவைப்பட்டதோ அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ என்னால் அங்கே இருக்க முடியல, என் மனம் வாடியதுன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதற்கு ஒரு தரப்பு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆட்சி காலத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், ஏர் ஷோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஏன் முதலமைச்சர்களுக்கு அன்னைக்கு மனம் இழகவில்லையா, இன்னைக்கு பார்த்துருக்காரு, அன்னைக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கே வச்சிருக்காங்க. விஜயோட ஷெடியூல்ஸை எந்த அளவுக்கு டைம் ரிப்போர்ட்டாக அவர் சொன்னாரோ அதே மாதிரி இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது அப்படின்னு டைம் ரிப்போர்ட்டாக ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருந்தாரு. இரவு 7:40
4:45க்கு அந்த இதுல வந்து பாதிக்கப்பட்ட முதல் ஆளை வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பல மாவட்டம், அதாவது திருச்சி, கரூரை சுத்தி இருந்த பல மாவட்டத்தில இருந்து நாங்க நிறைய டாக்டர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்தோம். டாக்டர்ஸ், நர்சஸ் ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு 150+ பீப்புள்ஸ் வந்து அங்க வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து இவங்களுக்கான ஹெல்ப் எல்லாமே பண்ணாங்க. அண்ட் முக்கியமா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கேள்வி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ இறந்து போன உடல்களை எங்களால் அங்கே மாய்ச்சரியில் அதாவது குளிர்படுத்தும் அந்த இதில் வைக்க முடியாது, இவ்வளோ பாடி இருக்குது அப்படின்னால ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நாங்கள் கலெக்டர்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி நிறைய டாக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து நாங்கள் உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம் அதனால தான் பண்ணோம். அண்ட் அந்த உடற்கூராய்வு பண்ணது ஃபுல்லாகவே வீடியோ ரெக்கார்டாக எங்ககிட்ட இருக்குது அப்படின்றதையும் ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது செப்டம்பர் 28ஆம் தேதி மிட்நைட் 1:45 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10 மதியானம் இவ்வளோ நேரத்திலே வந்து 39 பேருடைய பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் காயமடைஞ்சவர்களை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க, பக்கத்து ஹாஸ்பிட்டலெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதில் ஒரே ஒருவர் மட்டும் இன்னைக்கும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து அவர் சிகிச்சை பெற்றுட்டு வராரு அப்படின்ற ஒரு பர்சன் மட்டும் இன்னும் சிகிச்சையில் இருக்காரு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதில் இறந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு காசு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அது இறந்த 41 பேருக்கு தலா 10 லட்சமும், இதுல தீவிரமாக காயமடைந்த 47 பேருக்கு தலா 1 லட்சமும், அது மட்டும் இல்லாமல் அவுட் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அப்படின்னும் தனி நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 4 கோடிக்கு மேலே இதிலேயே நாங்கள் வந்து காசு கொடுத்துருந்தோம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலையும் பல கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதாவது நீங்க வந்து ஒரு நபர் கமிஷன் வந்து போட்டீங்க இல்லையா அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில், ஸோ அந்த நேரத்தில் எதுக்காக வந்து அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கணும், அதுக்கான தேவை என்ன இருந்தது அப்படின்னு கேட்கும்போது உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடை வந்து மென்ஷன் பண்றாரு. அப்போ நீங்க கொடுக்கலையா, ஏதாவது அவசரங்கள் வரும்போது அதிகாரிகள் கொடுக்கறது வழக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எடப்பாடி அவர்களும் அதிமுகவினரும் இதற்கு எதிராக அமளி வந்து சட்டமன்றத்தில் வந்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவங்க அதுக்கான எதிர்கேள்விகள் கேட்கும்போது சேமஸ் எப்பவுமே தெரியும், சட்டமன்றம் நடக்கும்போது அதிமுக பேசுறது எல்லாமே லைவ்ல நம்மளால பார்க்க முடியும். ஆனா எதிர்கட்சிகள் என்ன ஒரு கருத்து வச்சாலும் அதை நம்மளால பார்க்க முடியாது. ஒன்னு லூப்ல போடுவாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்றது. அங்க அமளி நடக்குது. உடனே அப்பாவு அவர்கள் வந்து அங்க இருந்து அதிமுகவினரை வந்து வெளியில கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வேணான்ட்டு வெளிநடப்பு பண்ற விஷயத்த பார்க்கணும். ஸோ அது அப்புறமாக தெளிவாக என்ன நடந்தது அப்படின்றது யாருக்கும் சரியாக தெரியவில்லை வெளில இருக்க நமக்கு. ஏன்னா சேமஸ் எப்பவும் பண்ற மாதிரி அந்த சட்டமன்றம் அப்படின்ற அந்த நிகழ்வு லைவ் அப்படின்றது ஆஃப் பண்ணப்பட்டது. திமுக தரப்புல என்னென்ன கருத்து வச்சாங்களோ அது எல்லாமே நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதிமுக தரப்புல என்ன கருத்து வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ தொடர்ந்து இன்னும் சட்டமன்றம் வந்து தொடர்ந்து நடக்க போகுது இன்னும் 2-3 நாட்கள். அன்னைக்கு இதை பத்தி ஏதாவது விஷயங்கள் பேசுறாங்களா, இதுக்கு தாவேகாவினர் தரப்புல என்னென்ன விளக்கங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.